வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் புதிய மாற்றங்கள் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒற்றுமையுடன் இருந்தால்தான் ஆட்சியை பிடிக்க முடியும். தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது ஒற்றை குச்சியை ஒடிப்பது சுலபம், கத்தகை குச்சியை முறிப்பது கடினம், இனியும் தாமதம் சொல்லி தோல்விக்கு தொண்டர்களை பழக்குவது பாவ காரியம் என்றும், தாய் வழி வந்த தங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே எனும் கழக நிறுவனர் புரட்சித் தலைவர் மக்கள் திலகத்தின் மந்திர மொழியே மருந்தாக கொள்வோம், நமது வெற்றியே நாளை சரித்திரமாக சொல்லுவோம் என்பதற்கேற்ப அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் பன்னீர்செல்வம் அவர்கள். நிச்சயமாக பன்னீர்செல்வம் அவர்களும் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் பல தவறுகளை செய்திருக்கிறார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தற்பொழுது தமிழகத்தில் வரலாற்று சாதனையை படைத்த ஸ்டாலின் அவர்கள் இதற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுக பலம் இல்லாமல் இருந்ததுதான், ஒற்றுமை இல்லாமல் இருந்ததுதான். ஒற்றுமை என்ற ஆயுதத்தை வைத்து அதிமுக தற்பொழுது 20 இடங்களுக்கு மேலாக வெற்றியடைந்திருக்க வேண்டும். ஆனால் சுயநலத்திற்காகவும் தங்களது நலன்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் பதவி வெறிக்காகவும் அதிமுகவை தொண்டர்களால் தற்பொழுது சிதைக்க வைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. இனியும் அதை பற்றி பேசுவது எந்த ஒரு புரோஜனமும் கிடையாது. மீண்டும் அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் அதிமுகவை இனி எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது என்பதற்கேற்ப பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சசிகலாவும் நேற்று அதைத்தான் வெளியிட்டிருக்கிறார். மேலும் தற்பொழுது ஒருங்கிணைப்பாளராக தன்னை முன்னிறுத்தி கொள்ள நான் விரும்பவில்லை, அதிமுகவை தன்னுடைய வசப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்பவில்லை, ஒற்றுமையாக இருந்து எதிரியை வீழ்த்துவோம், மக்களை பாதுகாப்போம், 40 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வென்றும் எந்த ஒரு பயனும் இல்லை, மத்தியில் அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை, இனியும் தாமதம் எதற்கு, மக்கள் மத்தியில் நலனை காப்பதற்கு ஒற்றுமையே தற்பொழுது நமது ஆயுதமாக முன்னிறுத்தி கொண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்க வேண்டும் என்று திடீரென்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுவதற்கு என்ன காரணம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். மக்களால் பன்னீர்செல்வம் அவர்கள் ஓரங்கட்டப்பட்டு விட்டாரா என்று நாம் பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் ராமநாதபுரத்தில் 2வது இடத்தை பெற்றிருக்கிறார். மேலும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சுயேட்சையாக, அதுவும் புது சின்னத்தில் முதல் முறையாக போட்டியிட்டதால் 2வது இடம் கிடைத்திருக்கிறது. இதுவே இரட்டை இளம் சின்னத்தில் போட்டியிருந்தால் நிச்சயமாக வெற்றி அடைந்திருக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தற்பொழுது அதிமுகவை ஒற்றுமையாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பை பற்றி கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.